வணக்கம். இது புத்தகச்சோலை. நீங்கள் எப்பயாவது இதை உணர்ந்துருக்கிறீங்களா? நைட்டில் படுக்க போகும்போது கை கால் சோர்வாக இருக்கும், உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும், ஆனால் மனம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். நேற்று நடந்ததை நினச்சி, நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி, யாரோ ஒரு வார்த்தை சொன்னதை நினச்சி, நீங்கள் இதை சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்க அதை கேட்டிருக்கலாம், அது கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும், இப்படி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு கோணத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒன்று தொடங்க போகிறோம் அப்படின்னா இவங்க என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்தில் ஏதாவது சொல்லுவாங்க, தோத்துட்டா என்ன ஆகும், இவன் நம்மக்கிட்ட ஒன்று பேசுவான், நம்ம இல்லாதப்போ ஒன்று பேசுவான், அது சரியாக இருக்குமா இன்னும் எல்லா எண்ணமும் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதனால் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, நம்மளுடைய சொந்த கனவுகளே நம்மளே போட்டு புதைக்கிற மாதிரி. இதை செய்யலை, நம்ம நாளைக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யலை அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய சொந்த கனவுகளை நம்மளே போட்டு புதைக்கிற மாதிரி, நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி. இதுக்கு என்ன காரணம்னா, அடுத்தவங்க கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, நீங்கள் நேற்று நடந்து போனவங்க அவங்க கிடையாது, நாளைக்கு வரவங்க கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடக்குதோ அந்த சிந்தனை தான், அந்த ஓவர் திங்கிங் தான் இந்த உங்கள் பழக்கத்துக்கு காரணம். நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங்கால தான். அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகள் நிச்சயம் வெற்றி அமையும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அதிக சிந்தனை பற்றி நம்ம புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதில் முதலாவது பார்க்க போகிற உண்மை என்னென்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை உங்கள் உள்ளத்தில் பதிச்சிங்க. அதிக சிந்தனை என்னை காப்பாற்றவில்லை, அது என்னை சிறையில் வைக்கிறது. இதை உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சிங்க. நான் சொல்கிறத இந்த சிந்தனையோட சேர்த்து பாருங்கள். நம்ம ஒரு திட்டமிடுறோம் அப்படின்னா அது நல்லது தான். ஒரு விஷயத்துக்காக யோசிக்கிறோம் அப்படின்னா அது அவசியம். ஆனால் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அது சிந்தனை கிடையாது, அது ஒரு சித்திரவதை. இப்போ ஒரு மரம் வளரணும்னா ஒரு விதையை மண்ணில் போட்டு அதை தினமும் தோண்டி தோண்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது முளைச்சிதான்னு பார்த்தோம் அப்படின்னா அது முளைக்காது. அதுக்குன்னு ஒரு நாள் வரணும், அது கண்டிப்பாக வளரும் அப்படிங்கிற மனசில் நம்பிக்கை வரணும். மனமும் அப்படிதான், ஒரு செயலும் அப்படிதான். நம்பிக்கையோடு வாழ்ந்தாதான் அந்த செயல் வெற்றி பெறும், பலன் தரும். அடுத்ததை நம்ம பார்க்க போட்டு இரண்டாவது உண்மை. இது 3 வகையான மனநிலையை குறிக்கிறது. நான் சொல்றத நல்லா கவனிங்க. கடந்த காலத்தில் மனம் இருந்தால் இப்போ உங்கள் மனசு வருத்தத்தில் இருக்கும், இல்லை கோபத்தில் இருக்கும், இல்லை வெட்கப்படும். அப்படி இல்லையா, எதிர்காலத்தில் மனம் இருந்தால் உங்களுக்கு இப்போ பயம் இருக்கும், கவலை இருக்கும், படபடப்பு வரும். ஆனால் இப்போ தற்போதையத்தில் நீங்கள் மனம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நிகழ்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அமைதியாக இருக்கும் மனம். நம்ம பெரும்பாலும் கடந்த காலமோ அல்ல எதிர்காலமும் தான் நினச்சி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கைங்கிறது இப்போ இங்கே இந்த நிமிஷம், அதுதான் உண்மை, அங்கே தான் நடக்குது. அடுத்ததை நம்ம பார்க்கும்போது மூன்றாவது ஒன்று, சுவாசம் உங்கள் நங்கூரம். நமது ஆசிரியர்கள் காலம் காலமாக நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு எளிமையான வழி என்ன தெரியுமா? ஆனாபானசதி, அதாவது சுவாசத்தை உணர்தல். அதிகமான சிந்தனையில மூழ்கி இருக்கும் போது இதை செஞ்சு பாருங்க. முதல்ல உட்காருங்க, உங்கள் கண்களை மூடுங்க, 3 ஆழமான சுவாசங்கள் இடுங்க. பிறகு உங்களிடமே கேளுங்கள், நான் இப்போது எங்கிருக்கிறேன், என் உடல் எப்படி இருக்கிறது, நான் என்ன உணர்கிறேன். இதுக்கு கேள்வி மட்டும் கேளுங்க, பதில் வேணாம், கேள்வியே போதும். அந்த நிமிடம் உங்கள் மனம் இங்கே வந்துவிடும், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். 1000 எண்ணங்கள் இருந்தாலும் அது 2ஆக மாறிடும். ஒன்று மூச்சை உள்ளே இழுக்கணும், அடுத்தது மூச்சை வெளியிடணும். இந்த 2 செயலுக்கும் இடையில் ஒரு ஆழமான அமைதி பிறக்கும். அதுதான் உங்கள் உண்மையான இயல்பு. அதை உணர்ந்து பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போது 4வது ஒன்று, என்னாச்சு என்ற வலையை உடைங்க. மனம் எப்போதும் நம்மளது மோசமான விஷயத்தையே கற்பனை செய்யும். ஏன்னா அது நம்மளை பாதுகாக்க முயற்சிக்குது, நம்ம உயிரை காப்பாற்றும்னு நினைக்கிது அது.
அதோட வேலை அவ்வளோதான். அடுத்த வாட்டி நீங்க என்ன ஆகுமோ அப்படி நினைக்காம, இது நல்லபடியா நடந்தா என்ன ஆகும், நான் உழைச்சது பழிச்சா என்ன ஆகும், நான் வெற்றி பெற்றா என்ன ஆகும் அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வாங்க. ரெண்டுமே சாத்தியம் உண்டு. ஒன்று நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன ஆகும், இல்லை வெற்றி பெறலைன்னா என்ன ஆகும், ரெண்டு தான் நடக்க போகுது. ஆனால் நம்ம ஏன் எதிர்வினை எடுத்துக்கணும்? நான் தோற்றா என்ன ஆகுங்கிறதையும் எடுத்துக்கணும், ஜெயிச்சா என்ன ஆகுங்கிறத எடுத்துப்போம். ஆபத்து இல்லாமல் வெற்றி இல்லை, தடுமாற்றம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. சிறந்தவராக இருக்க வேண்டாம், ஆனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறந்த செயலை மட்டும் செஞ்சிருங்க. ஒரு விஷயம் நான் பண்ண போறேன்னா உங்களோட சிறப்பை கொடுத்துருங்க, அது போதும். இறுதி வார்த்தைகள். உங்களை நேசியுங்கள். உங்கள் மனம் தவறானதல்ல, உங்கள் உணர்வுகள் பலவீனமானவை அல்ல. நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கின்ற அர்த்தம். புரியுதுங்களா? உங்களோட அதிகமான சிந்தனை உங்களுக்கு நீங்களே அக்கறையை அதிகமாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்குது என்ற அர்த்தம் என்றால் அந்த அக்கறையை உங்களிடமே திருப்புங்கள். இன்று முதல் நினைவாற்றலுடன் இருங்கள். உங்களை நீங்களே நேசியுங்கள். தற்போதைய தருணத்தில் வாழுங்கள். தலையில் இருந்து வெளியேறி வாழ்க்கையில் இறங்குங்கள். அமைதி தேடுவதற்கு தூரம் போக வேண்டியதில்லை, அது இங்கேயே இருக்கிறது, இப்போதே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்றுதான் அந்த நாள், இப்பொழுதுதான் அந்த நிமிடம். அமைதியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.